மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான், வறுக்காத வேர்க்கடலை. இதுல வந்து சொத்தப்பருப்பு எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நல்ல பருப்பா பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல மசாலா சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் குறைவா இருக்கும், நல்லா கலரா இருக்கும். நீங்க நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பூண்டு மட்டும் அரைச்சு அந்த விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதை வந்து பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கோம், காஞ்சிட்டு இருக்கு. அந்த எண்ணெயில இருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயா எடுத்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இப்படி நம்ம சேர்த்து செய்யறதுனால நல்லா கிறிஸ்பியா வரும். நல்லா வந்து மேல இருக்கிற மாவு வந்து நமக்கு நல்ல மொறு மொறுன்னு வரும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து இதுல சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து இதுல ஊத்தக்கூடாது, தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு பிசையணும். ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா ஒரு 2 டைம் வந்து 2ல இருந்து 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு அப்படியே வந்து நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு விட்டுக்கணும். உதிரியாவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா மாவெல்லாம் கோட்டாயும் வந்திருக்கணும். அப்பதான் நல்லா சூப்பரா வரும் டேஸ்டா. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்திராதீங்க, சும்மா லைட்டா தெளிச்சு இப்படி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டா நான் தெளிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தான் லைட்டா தான் தெளிக்கணும், ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாது. அப்புறமா கடலை தனியா மசாலா தனியா எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கோட்டாகி வரணும். இப்போ வந்து போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சரியா இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு காஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து போட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கும், இல்லைன்னா போட்டோன்னே கடலையெல்லாம் உள்ள கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறைவான தீயில வச்சுட்டு இப்படி அள்ளி வந்து நல்லாவே போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா போடுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம போட்டு எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பருப்புல கரைஞ்சிரும். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நீங்க நிறையவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி உடனே தட்டி விட்டுருங்க. இப்படி தட்டி விட்டீங்கன்னா மசாலாலாம் எதுவுமே பிரியாது, பயப்படாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டுருங்க. ஒரு மாதிரி தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி உடனே உதிரி உதிரியா ரொம்ப நேரம் கழிச்சு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தட்டக்கூடாது. அப்போ வந்து மசாலாலாம் உடஞ்சி பிரிஞ்சிரும். போட்ட உடனே இந்த மாதிரி கலந்து இப்படி லைட்டா டேப் பண்ணி விட்டீங்கன்னா ஜல்லி கரண்டியில வச்சு தனித்தனியா எல்லாம் உதிரி உதிரியா நல்லா வந்துடும். நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கும் போது என்னன்னா ஃபர்ஸ்ட் போடும்போது போட்டது எல்லாமே கரிய ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லாம் போட்டு முறிக்கிறதுக்குள்ள. இந்த அளவுக்கு போட்ட உடனே பாருங்க நல்லா கலந்து விடுங்க. ஈவனா எல்லாமே கலந்து விட்டுட்டு நல்லா சிம்லயே கொஞ்சம் வச்சு நல்லா வேக வைங்க. அப்படியே தூக்கி குலுக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சத்தம் வரும். நல்லா நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியா நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த சலசலப்பு எல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா போட்டு போறீங்க. இப்போ வந்து இதுலயே நம்ம கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுலயும் பொரிச்சு அதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சாச்சு. இதையும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா பாருங்க உதிரி உதிரியா நல்லா சூப்பரா வந்துருச்சு. நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. நம்ம சூப்பரான மசாலா வேர்க்கடலை ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.